அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக. அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா? பனியிலும் விட்ட வெளி வெயிலிலும் உள்ள சோகம் அரண்மனை கொடுக்குமா? குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா? சிலு சிலு சிலுவின இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா? பளிங்கு போலவும் வீடு வழியில பள்ளம் மேடு, மரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு. அதிசயமான பெண்தானே புது சோகம் தேடி வந்தேனே. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும், போடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும், காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரமானந்தம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும்.
முடியாது, வருத்தப்படாதீங்க, டயத்துக்கு வந்து சாப்பிடுங்க. சரி, இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள். காலை வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். கதாநாயகன் அது இது என்னத்தையும் உங்களுக்கு விட்டுட்டாரு. ஒன்றும் கதாநாயகன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பழையவங்களுக்கு என்னை யாருன்னு தெரியும், புதியவங்களுக்காக அதாவது அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி 2 போஸ்ட்ல இருந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் பதவியில் இருந்து ஓய்வு பெற்று விட்டேன். ஓய்வு பெற்ற பின்னாடி நான் நமது சுந்தரமூர்த்தி சார் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இருந்திருக்காரு அன்பு ரியல் எஸ்டேட்ல. அதுல என்னை போய் பாருங்க, பிடிச்சா வாங்கன்னாரு. பிடிச்சா வாங்கனாலே போனாலே பிடிக்க வச்சிடுறாரு நம்ம சுந்தரமூர்த்தி சார். நீங்க போனீங்கன்னா கட்டாயமா பிடிக்க வச்சிருவாரு. அதுதான் அவரோட பழக்கம். அவர் பேசும்போது சொல்லுவாரு, நிறைய சவால்லாம் விடுவார் உங்கள்கிட்ட. அந்த சவாலை நீங்க தான் நிறைவேற்றணும். நீங்க அன்பு ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அந்த குடும்பத்துல ஒருத்தர். எந்த ஃபங்க்ஷன், உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர் வருவாரு, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களை எல்லாரையும் கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பழக்கத்துக்கு தங்கமானவங்க திரு சுந்தரமூர்த்தி சார் அவர்கள். அவர் ஆரம்பிச்ச இந்த அன்பு ரியல் எஸ்டேட் 35 ஆண்டுகள். நிறைய நீங்க ரியல் எஸ்டேட்டை பார்த்துருப்பீங்க. 35 ஆண்டுகள் இருக்குமாங்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 10 வருஷம் நடத்துவாங்க. 10 வருஷத்துக்கு மேல நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்கன்னு சந்தேகம் வந்துடும். அதனால இவர் உண்மையிலேயே அதையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு உங்களுக்கு கொடுக்குறாரு. எங்கேயாவது பத்திரத்தை முதல்ல போட்டு கொடுக்குறாங்களா? அவர் பத்திரம் முதல்ல போட்டு கொடுக்குறாரு. எந்த ரியல் எஸ்டேட்டுக்கு போனாலும் பணத்தை வாங்கிட்டு பணம் ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்டினா தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா அவர்கிட்ட அந்த இது இல்லை. 30% or 35% நீங்க யாரை நீங்க பார்க்கலாம். நம்ம சுந்தரமூர்த்தி சார் பாருங்க, நீங்க ஏமாறவே வேண்டியதில்லை. அழகா போங்க, இடத்துல உங்களுக்கு பிடிக்கும் பார்த்துட்டு வாங்குங்க. கட்டாயமா பிடிக்கும், பிடிச்சாதான் வாங்க சொல்லுவாரு. வாங்க பாருங்க, பிடிச்சா வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலே அது கரெக்ட் தான். ஏன்னா என்னோட அனுபவத்துல தான் நான் அதை சொல்றேன். அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுவாங்க. இதுக்கிடையில இப்ப சமீபத்துல சாரை பத்தி ஒன்று சொல்லணும்னா நினைக்கிறேன். எல்லாரும் கதை சொல்றாங்க, நம்மளும் சொல்லி பார்ப்பேன்னு பாக்குறேன். அதாவது கணவன் மனைவி தான் இருந்திருக்காங்க. மனைவி அன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தண்ணி எடுத்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 4-5 கிலோமீட்டர்ல தலையிலே தூக்கி கொண்டாந்து கதவை மெதுவா திறந்து அந்த 2 குடத்தையும் வச்சுட்டு திரும்ப 2 குடம் பிடிக்கிறதுக்காக அந்த அம்மா தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. மதியானம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு சாப்பாடு பசி ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. அந்த வெயில் ஓவரா இருக்கிறதுனால அந்த வெயிலோட கண்ணு சரியா, அதாவது வெயில்ல இருந்து நீங்க நிழலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கொஞ்ச நேரம் தெரியாது. அந்த மாதிரி இருந்திருக்கு. இவர் வீட்டுக்குள்ள போட்டு கதவை திறந்திருக்காரு. அந்த காலை அவர் தட்டி விட்டு தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு. எல்லா தண்ணியும் எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. வழியை விட்டுட்டு ஓராம வைக்காம இப்படி வைக்கலாமா, இவளை வளர்த்தது இப்படிதான் வளர்த்துருப்பாங்களா அவங்க வீட்டுல, வரட்டும் அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரா பேசிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த அம்மா இன்னும் 2 குடத்தை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு உள்ள நுழைறது விட இந்த குடத்தை கூட இறங்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு 2 குடம் கொண்டு வர்றாங்க. அந்த 2 குடத்தை இறக்கணும் அப்படின்னு கூட நினைக்காம அந்த அம்மா வந்த உடனே அவன் ரொம்ப திட்டுறாரு அசிங்கமா. உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு உங்க அம்மா அப்பாலாம் இப்படிதான் பிள்ளைங்க வளர்த்தாங்களா, இந்த குடத்தை எப்படி வைக்கணும் தெரியாதா, வழியில வைப்பையா அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மா பொறுத்து பார்த்துட்டு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே ஏத்து பேசிக்கிட்டாங்க. ஏத்து பேச 2 பேருக்கு சண்டை வந்துருது. சண்டை வந்தோடனே இவர் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே இந்த அம்மா இனிமே உன்கிட்ட நான் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை, அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது கதை. இந்த இடத்துல இப்ப சுந்தரமூர்த்தி சாரும் சுப்புலட்சுமி மேடம் இருந்தா என்ன நடந்திருக்குங்கிறது ஒரு சின்ன இது நான் நினைக்கிறேன். அதாவது சுப்புலட்சுமி மேடம் 2 குடத்தை எடுத்துட்டு வர்றாங்க. 2 குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. கதவை திறக்கிறாங்க, வழியில வச்சிடுறாங்க.
வச்சுட்டு திரும்ப 2 குடம் எடுக்க போயிடுறாங்க. இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வேகமா சாப்பிட வர்றாரு. கதவை திறக்கிறாரு. கதவை தட்டி விட்டு தண்ணி கொட்டிடுது. இவரு என்ன நினைக்கிறாரு? ஒண்ணுமே சொல்லல. ஐயோ பாவம், கஷ்டப்பட்டு 2 குடம் என் ஒய்ஃப் எடுத்துட்டு வந்திருக்கா, நம்ம போய் அதை தட்டி விட்டோம், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுல வந்த உடனே அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். தெரியாம தட்டிட்டேன், தண்ணி எல்லாம் போயிருச்சு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு இவரு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. நினைக்கும் போது அவங்க இன்னும் 2 குடத்தோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. இவர் வேகமா ஓடி போய் அந்த குடத்தை இறக்குறாரு. இறக்கி வச்சுட்டு, ஏமா தெரியாம நான் வந்து வேகமா வந்தேன், பசியில வந்தேன், கண் கொஞ்சம் சரியா தெரியல, குடத்தை தட்டி விட்டுட்டேன், குடம் கீழே விட தண்ணி எல்லாம் கொட்டி போயிடுச்சுமா, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, மன்னிச்சுக்கம்மா அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஐயோ பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு, கொட்டினா என்ன, போயிட்டு போய் தண்ணி போட பரவாயில்ல, உங்க கால்ல ஒண்ணு அடிபடலையே, கால்ல ஒண்ணு நல்லா தானே இருக்கு அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்கிறாங்க. இவரு எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, பசியோட வந்திருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. இதுல என்ன இருக்கு? இந்த கதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் ஒரு வீட்டுல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சுப்புலட்சுமி அந்த சுந்தரமூர்த்தி சாரை நினைச்சுக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். என்னுடைய தலைமையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். என் பேர் சிவகுமார். நான் மதுரையிலிருந்து வர்றேன். என்னுடைய தொழில் கட்டிட பொறியாளர், கன்சல்டன்ட் அண்டு கட்டிட நிபுணர். இப்ப எல்லாருமே இந்த ரியல் எஸ்டேட்டை பத்தி வந்து நிறைய பேர் பேசுவாங்க. நானும் அதை பேச விரும்பல. ஏன்னா நிறைய தடவை நிறைய ஸ்டேஜ்லயும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எது நடந்தாலும் ஒரு நல்ல ஆசியுடன் நடப்பதுதான் ஒரு கூட்டமோ இல்ல ஒரு செயலோ. இன்னைக்கு பங்குனி மாத அமாவாசை தினம். உங்களுடைய பெரியவங்க, நீங்க இங்க வந்திருக்கவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசியால உங்களுக்கு வருமானம் செழிக்க இனி வருபவர்கள் உங்களிடம் பேசுவார்கள். எப்படி அவங்க சம்பாதிச்சாங்க, நீங்க எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க பெரியவங்க ஆசியால இந்த அமாவாசை நாளில் இதை கேட்பதற்கு வந்ததற்கு உங்கள் பெரியவங்க தான் காரணம். உங்களை கூட்டு வந்தவங்க எல்லாம் இதுக்கு காரணமா இருந்தாலும் அவங்களுடைய அருளால தான் நீங்க வந்திருக்கீங்க. மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்களை அன்புடன் வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு சிவகுமார் சார் அவர்களை அன்புடன் வருக வருக என்று அன்பு ரியல் எஸ்டேட்டின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கோவையிலிருந்து வந்திருக்கும் திரு பால்ராஜ் சார் அவர்களையும், இந்த விழாவின் கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு சுந்தரமூர்த்தி சார் அவர்களையும் இந்த விழாவிற்கு அனைவரையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பதால் அவர்களையும் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்ப சொன்ன அந்த அனைவருக்கும் வருமானம் இது 100% உண்மை. என்னன்னா, நீங்க சார் சொல்லியிருந்தார் இல்லையா, சந்திரசேகர் சார், நீங்க பார்த்தாலே போதும், நீங்க கண்டிப்பா உங்க சார் வாங்க வைப்பாரு அப்படின்னு. அது உண்மைதான். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சைட்டை போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நானே ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாங்க. ஸோ நானும் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கினோம். இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம சார் இந்த மாதிரி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல இப்போ வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதுல ஒரு சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க தப்பா பேசுறீங்க. எவ்ரிபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பகுதி நேர வாய்ப்பு, இங்கே நிறைய லேடிஸ் இந்த இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஃபுல் டைமாக அங்கே மார்னிங் 8 o'clock I start my duty.
I have to report duty for 9 o'clock. சாரி அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துடும், நான் தமிழே சொல்லிடுறேன். நான் 9 o'clock நான் டியூட்டி அங்கே ரிப்போர்ட் பண்ணணும், 8 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். மோரலஸ் வந்து 12 hours வந்து நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். மோரலஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை டென்யூர் 30 years. 30 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய கம்பெனி டாடா பிராண்டு. ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கலாம், பெரிய பேர் தான். ஆனால் நம்ம முக்கியமான மேட்ரு என்னென்னா மணி. அது வந்து தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். அதை தான் வாய்ப்பு எல்லாரும் சொல்கிறாங்க. நிறைய பேர் லேடிஸ் என்ன நினைக்கிறாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிச்சா போதும், நம்ம வீட்டில் இருக்கோம், ஹோம் மேக்கர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இப்படி யாருமே இருக்காதுங்க. இப்போ போன வாரம் மகளிர் தினம்லாம் நம்ம கொண்டாடி இருக்கோம். எதுக்குன்னு சொன்னாங்க, எதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. லேடிஸ்களை பார்க்கறது அது மட்டுமே நமக்கு பத்தாது, நமக்கு வருமானமும் வேணும். அப்போ அதுக்கு படிப்பு தேவையா? இல்லையே. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி தேவையா? இல்லையே. அப்ப என்னதான் வேணும்? ஒரு சின்ன உந்துதல் தான். நம்ம வெளியே வருவோம், நம்மளால என்ன வேலை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்பு ரியல் எஸ்டேட் இருக்கு, நிறைய பேர் அது நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு வரவங்க நிறைய சொல்லுவாங்க. நானும் அங்கே வந்து போனேன், சார் சொன்ன மாதிரி பார்த்தேன், பிடிச்சு வாங்கினேன், பணமும் ஆன் பண்ணேன், அங்கே ஒரு இடத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினது மட்டும் இல்லை, முதலீடு பற்றி நம்ம இங்கே பேசவே வரல. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, டைம் கிடைக்கும் போது. என் பேர் சீனிவாசன், மூணாறுல இருந்து பேசுறேன். சார் இப்படிதான் சொல்லுவாங்க எப்பயுமே, பந்தல்குள்ள இருந்து பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பழக்கம் எனக்கு வந்து மூணாறுல இருந்து பேசுறேன் அப்படின்னு. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து முதலீடு இல்லாத வருமானம் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அது வந்து பெரிய விஷயம் இல்லை சார். ரியல் எஸ்டேட்ல மற்ற தொழில தான் வந்து முதல் வேணும், இந்த இதுல வந்து முதல்ங்கிறது தேவையில்லை. பேச்சுங்கிற முதல் இருந்தா போதும். நீங்க பண்ண வேண்டியதை வந்து பெருசா ஒண்ணுலாம் இல்ல. தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், அவங்ககிட்ட வாங்க, வந்து பாருங்க. சாரும் சொல்லுவாரு சௌராஷ்டிர பாஷையில அந்த 4 வார்த்தை ரொம்பவும் பேசாதீங்க, 4 வார்த்தை சொல்லி நேர கூட்டிட்டு போயிருங்க. மத்ததெல்லாம் சார் பாத்துக்குறாரு. நன்றி. தேவி, நான் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனில இருந்து வர்றேன். கேக்குது இல்ல? அதாவது வருமானம்ன்றது வந்து யார் வேணா ஈட்டலாம். படிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களும் வருமானம் ஈட்டலாம். இது ஒன்றும் ஆஃபீஸ் வேலை இல்லை. காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றது, சமைக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துட்டு எல்லாமே டென்ஷன் ஆகுற வேலையே இது இல்லை. ஜாலியாக பார்க்குற ஒரு சின்ன ஜாப் தான் இது. ஆனால் இது சின்ன ஜாபு, நீங்கள் இன்கம் வந்து பெருசாக பார்க்கலாம். ஒரு சின்ன சதுரடியை கொடுக்கணும். இவர்கிட்ட 800 ஸ்கொயர் ஃபீட்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டும் நம்மளுக்கு தான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாரு. ஒரு 1.5 lakhs கட்டிட்டா நம்ம பேர்ல கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மீதியை கட்டுறது அவர்கிட்ட. தேர்ட் ஒன்று, உங்கள்கிட்ட வாங்கினவங்க அவங்களும் மற்றவங்ககிட்ட சொன்னா அவங்களும் இன்கம் பார்க்கலாம். இததான் அவர் தொடர் வருமானம் அப்படின்னு சொல்றாரு. உங்களால முடிஞ்சா நீங்க இதுலயே 10-20 வருஷம் நல்லா இருக்கீங்களா? இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் கறக்கமா இருக்குமே இருக்க. அப்படி இல்ல பொண்ணுதேக்கா குறையிட்டீங்கக்கா. இல்ல நல்லா இருக்கீங்கல்ல? சரி 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 சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சரி சரி சரி, எல்லாம் விசாரிப்பாருங்க. வாய்ப்புகள் வந்து நம்ம கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். இங்கடா ஒரு சிலர் பாக்குறீங்கன்னா அங்க தேடுறாங்க, வாய்ப்புகள் தேடி அலைகிறாங்க. படிச்சுட்டு நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய செலவழிச்சிருக்காங்க. வேலை ஒரு 5000-10,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சூழ்நிலை பொறுத்து வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த அவங்களுக்கு உள்ள அவங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஆனால் அந்த தகுதி இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த வாய்ப்பை வந்து ஒரு நம்ம சார் சுப்பிரமணிய சார் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு. யாராலையும் இதை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அதுக்குள்ள அது வழிமுறையை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர்த்து சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் எடுத்து அந்த வேலையை செய்யலாம். இல்லை நீங்கள் ஒரு விவசாய வேலை பார்க்குறீங்கன்னா விவசாயிக்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு 100 வேலைக்கு போகிறவங்க மற்றவங்களுக்குலாம் எடுத்து சொல்லலாம். அவங்கள சேர்த்து நீங்கள் அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கும்போது தான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறவங்க முன்னாடி போகிறாங்க. அவங்க முன்னாடி போகிறதுனால அதனால உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்கும். அந்த பெருமையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சார் ரெடியாக இருக்காரு.
உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. வேற ஒண்ணும் இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் பொண்ணுத்தாய். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். இந்த அன்பு ரியல் எஸ்டேட்ல 4 வருஷமா பிளாட் வாங்கி வித்துட்டு இருக்கேன். நானும் 6 பிளாட் வாங்கியிருக்கேன் 30 லட்சம் ரூபாய்க்கு. எங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்து நிறைய ஏஜென்ட்களையும் போட்டிருக்கேன். நிறைய பிளாட்டுகள் வித்து 15 வெளிநாடுகளுக்கும் அன்பு ரியல் எஸ்டேட் குடும்பத்தோட சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்கேயே ஓனர் வந்து குடியிருக்கிறதுனால நம்ம இடத்துக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கு, பராமரிப்பு இருக்கு. இப்போ அருப்புக்கோட்டையில சென்ட்ரல் நான் இருக்கிறதுனால என்னுடைய 3 பக்கமும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ சார் பக்கம் தான் இப்போ நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நாங்கள் இடம் வாங்கும் போது நிறைய வீடுகள் இல்லை, 1-2 வீடு தான் இருந்தது. இப்போ நிறைய வீடுகள் வந்து எல்லாரும் கட்டி குடி வந்துட்டாங்க. ஆன்மீகத்துக்கு அங்கே கோயில் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, பஸ் வசதி நல்லா இருக்குது. 4 வழிச்சாலை ரோட்டு மேல இருக்கிறதுனால நம்ம இடத்த வந்து எப்ப வேணாலும் போய் நம்ம பார்த்துக்கலாம். 2 விஷயம் தான் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேச போறோம். இந்த மாதிரி இடம் இருக்கு, வந்து பாருங்க, பிடிச்சா வாங்குங்கன்னு சொல்ல போறோம். இதுல கமிஷனு நல்ல டூர் எல்லாம் இருக்கிறதுனால இப்ப வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க புதுசா ஜாயின் பண்ணும் போது அப்ப 7 பிளாட் பிடிக்கணும். 7 பிளாட் பிடிச்சு இந்தோனேசியா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 5. இப்ப வந்த ஏஜென்ட்களுக்கு 2 பிளாட் தான், கமிஷன் இல்லாம எல்லா வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வரலாம். அடுத்து நான் 1 பிளாட் பிடிச்சு அந்த வாய்ப்பு கொடுக்க சாப்பிட்ட எல்லாரும் கேட்டுக்கிடுவோம். அதனால புதுசா வந்தவங்களும் வந்து இடம் பாருங்க, பிளாட் வாங்குங்க, நிறைய வந்து வித்து கொடுங்க. நீங்கள் அனைவரையும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய் சாய்ராம். கைதட்டல் கொஞ்சம் கனமா கொடுங்க. அம்மா ஏற்கனவே கொஞ்சம் கனமானவங்க, கைதட்டல் கனமா. வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. என் பேர் துர்கா தேவி, என் வீட்டுக்காரர் பேர் ராம்தாஸ். இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல இருந்து 21 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு ரிலையன்ஸில் 15 வருஷம் அவர் வேலை பார்த்துருக்கிறாரு. என் பையன் வந்து ஒரே ஒரு பையன் தான் எனக்கு. ஆர்மியில் என் பையன் ஒர்க் பண்ணுறாரு. இந்தியன் ஆர்மியில் மேஜராக இருக்கான் என் பையன். வந்திருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, அவங்களுக்கு சொல்றது 20 வருஷம் எங்க வீட்டுல இருந்திருக்கேன். 21 வருஷம் என் வீட்டுக்காரரோட இருந்திருக்கேன். அடுத்த வருஷம் இப்பவும் இருக்கேன். ஆனா 21 வருஷமா எந்த ஃபாரினும் நான் போகல. இந்தியா ஃபுல்லா சுத்திட்டேன். காஷ்மீர், டெல்லி, ஆக்ரா, லடாக் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டேன். ஆனா ஃபாரின் மட்டும் எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. என் பையன் கூட்டிட்டு போவான்னு நினைத்தேன். அவன் மேஜரா இருக்கிறதுனால அவனால எங்கனால கூட்டிட்டு போக முடியல. என் வீட்டுக்காரரும் கூட்டிட்டு போவாருன்னு நினைத்தேன், அவர்னாலையும் முடியல. ஆனா காசு இல்லைன்னு நினைக்காதீங்க, காசு இருக்குது எங்க கிட்ட. ஆனா போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சுந்தரமூர்த்தி சார்னாலதான். அது ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே அனுபவிக்கணும், எல்லாமே பார்க்கணும். இதோட முடிச்சிடும் போச்சு. 59 வயசு ஆயிடுச்சு. இனி அவ்வளவுதான், ஃபாரின் கனவு க்ளோஸ்ன்னு நினைச்சேன். என்னமோ விஜயாக்கா எனக்கு இந்த இதில் கூப்பிட்டாங்க, வாமா ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அவங்க ரியல் எஸ்டேட் பண்றதுன்னு கூப்பிடல, சாய்பாபா கோயில் இருக்கு வந்து பாருப்பா, அந்த சாரை பார்த்தாலே உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, வரியாமா? எப்பக்கா வரணும்னு. நாளைக்கே வேன் பகுது, வாப்பா, சாப்பிட்றதெல்லாம் ஃப்ரீ, சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படிதான் சொன்னாங்க. இல்லை அவங்க முன்னாடியே நான் பேசுறேன் அப்படிதான் சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து எங்கள் வீட்டை ஒய்ஃப் வாஷ் பண்ணிக்கிட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து கூப்பிடல, எங்கள் அப்படிதான் நினைச்சு விட்டேன். உண்மையிலும் உண்மைதான். நான் வந்து சும்மா சிரிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல, உண்மையா பேசுறேன். போயிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நேரம் இடத்த காமிக்க போனாரு. 4 பிளாட் வாங்க, 10 பிளாட் வாங்குமா, கம்மி தாமா, அவ்வளவுதாமா. என்கிட்ட 10 காசு இல்ல, என்னடா இவரு 4 வாங்க 8 வாங்கங்கிறாரு.
எங்க இந்த அக்கா வேற சாப்பாடு இருக்குது, கார் இருக்குது இன்னும் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து அங்க அங்க கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்குதான். என்னவோ நானும் மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி மரணம் மொத்தத்துல சார் முகத்தை பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். சார் என்ன சொன்னாரு, நாளைக்கே பத்திரம் பதிஞ்சிருவோமா சார் ரூபா எல்லாம் நீங்க கொடுப்பீங்கம்மா, இருக்கட்டுமா. சரி என்ன ஒரு 2000 அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். எப்பயும் கையில காசு வைக்காம போக மாட்டோம்ல, ஒரு 2000 அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். மறுநாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார் சும்மா தானே பண்றாரு, பண்ணிக்கிடுவோம். அப்புறம் என்ன மாதிரி பண்ணி ரூபா கொடுத்துருவோம். எங்கிட்டனாலும் வந்துடும், பாபாட்ட சாமி கொண்டுட்டு போவோம். மறுநாளைக்கு 10 ரூபா இல்லாம அவரு அந்த 2000 மட்டும் தான் நான் கொடுத்தேன். ஒரு 25 லட்சத்து பிளாட் எங்க மேல நம்பிக்கை வச்சு பதிவு பண்ணி கொடுத்தாருங்கல்ல, அங்க நிக்கிறாங்க சார். நாங்க யாரு என்னன்னு தெரியாது அவருக்கு. எங்க மேல நம்பிக்கை வச்சு 25 லட்சம் ரூபாய் பிளாட் கொடுத்தாரு. நான் ரூபா கொடுத்தேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கூட வாங்கலாம் அவர்கிட்ட. ஏன்னா பதிவு என் மேல ஆயிடுச்சு, ரூபா கொடுத்துட்டாங்க. சாரி சொன்னா நம்புவாங்க, இவர் சாரதான் கேட்பாங்க, என்னையா இப்படியா ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களா. ரொம்ப கொஞ்சம் அழுதா போதும், போலீஸ்காரங்க ஏமாந்துருவாங்க. கொஞ்சம் அழுதா போதும், அப்படியே சிரிக்க கொஞ்ச நேரம் சிரிக்கிறது காட்டி நான் பேசுறேன். மறுநாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டோம், கொடுத்துட்டாங்க. 1.5 வருஷத்துல முடிச்சுட்டு அந்த பத்திரம் திருப்பிக்கிட்டேன். பின்னே ஒரு 4 பிளாட் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார்ட்ட. இந்த எந்த ரியல் எஸ்டேட்லையும் இவ்வளோ லேடிஸ் இருந்ததா சொல்லுங்க பாப்போம். ரியல் எஸ்டேட்லையும் இவ்வளோ லேடிஸ் இல்ல. சாரோட ரியல் எஸ்டேட் தான் இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கும். 35 வருஷமா அவர் நடத்துறாருன்னா பெரிய ஒரு கெத்து. எந்த ரியல் எஸ்டேட்லையும் இப்படி நடத்த முடியாது. எல்லாரும் 5 ஏக்கர் 2 ஏக்கர், இவர் 324 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. என்னைக்குமே இவங்க பேரும் பேத்திக கூட அந்த பிளாட்டை வித்துக்கிட்டே இருப்பாங்க. மாத்தி 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 அந்த இடத்துக்கு சார் ஓனரா இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது ஃபாரின் போனதுதான். 5 பிளாட் வாங்கினா நீங்க யாரோ கொண்டாட்டிய சொல்லிடாதீங்க, குழப்பம் பண்ணிடுறாங்க பாவம். புதுகலமா இருக்கிற இடத்துல அதனால இந்த சந்தோஷத்துல எல்லாரும் கூட்டிட்டு வந்தவங்க பிளாட்டை வாங்குங்க, ஃபாரின் போங்க, காசை நல்லா பணத்தை சம்பாதிங்க. நீங்க வித்துக்கிறங்க, யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, விற்க வைங்க, வாங்குங்க, எல்லாம் உங்க சொந்தங்க. இதுல உழைப்புங்கிறது வாயில அன்பா பேசணும், பிரியமா பேசணும், நல்ல பணிவோட பேசணும். அது கூட மரியாதையா அவங்களோட பேசி நல்லபடி அன்பா இனிமையா பேசி நீங்க விற்க வைக்கலாம். ஆனா இந்த சொத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த நீங்க அந்த பிளாட் வாங்கினாலும் உங்களுக்கு ரோட்டுக்கு பைசாவே இல்லை, சரி. நீங்க எங்க வாங்கினாலும் 2 ரோடு கார்னர் பிளாட் இருந்தா ஒரு கார்னர் பிளாட் தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு ரோட்டுக்கு காசு வாங்கிடுவாங்க. இன்னையிலும் அந்த நடைமுறையில இருக்குது. இங்க 3 ரோடு இருந்தாலும் 10 காசு கூட சார் வாங்க மாட்டாங்க. எவ்வளவு ஃபாரின் எல்லாம் சுத்த முடியுமா? ஊர் சுத்துறது எவ்வளவு ஃபாரின் நீங்க சுத்துறீங்களோ நல்லா சுத்துங்க. வெளிநாடுகளுக்கு நீங்க தான் பெரியவர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தலைப்பை பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ஒரு கான்பிடண்டோட சொல்றாரு. அப்ப வெற்றி வந்து எப்படி நிச்சயமாகும், அதுக்கு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் சென்பாலா டிரைவர் ஸ்கூல் உரிமையாளர்னு சொல்லிட்டாங்க, ஒரு பயிற்சியாளரும் கூட. நான் என்னுடைய பாணியிலே நான் சொல்லிடுறேன். ஒரு கார் டிரைவர் இருக்கிறாரு, இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் சென்னைக்கு பயணமாகணும்னு நினைக்கிறாரு. அப்ப பயணமாக நினைக்கும் போது இரவு நேரமா இருக்கு. அப்ப வந்து ஒரு அமாவாசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த நம்பிக்கையில காரை ஓட்டுறாரு? பெட்ரோலை நம்பியா, டீசலை நம்பியா,
இல்லை சரிங்க நம்பியா எதை நம்பி ஓட்டுறாருன்னா அந்த முகப்பு விளக்கு. ஏன்னா இருட்டா இருக்கு. அந்த முகப்பு விளக்கு 500 கிலோமீட்டருக்கு தெரியாது. எத்தனை மீட்டருக்கு தெரியும்? 100 மீட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் போக போக அந்த இருட்டு வெளிச்சமாகிக்கிட்டே வரும். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை புதுசா வர்றவங்க, அதாவது ஏற்கனவே வெற்றியாளர்கள் இங்க இருக்கிறாங்க, மேடம்லாம் பேசுறாங்க, அவங்களாம் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்துல நானு, பிரியா, முரியேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வெற்றி பெறணும். கொஞ்சம் சளி பார்த்து இருந்திருக்கு உங்களுக்கு, எனக்கு கொஞ்சம் சளி பார்த்து இருக்கும். ஏன்னா பிரியா என்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கறத நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன கஷ்டப்பட்டீங்கன்னா வர சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கார் ரெடியா இருக்கு, போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, திருப்பி 12 மணிக்கு. இது மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் அந்த டிரைவரை நான் உதாரணமா சொன்னேன். அந்த டிரைவருக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல, அந்த 500 கிலோமீட்டர் பயணம் ஆகிறதுக்கு அவர் என்னென்னத்தெல்லாம் கவனிக்கிறாருன்னா, சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள், எச்சரிக்கை சின்னம், உத்தரவு சின்னம், தகவல் சின்னம், கோடுகள், அதுபோல ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர், இவ்வளவையும் பார்த்துதான் அவர் பயணமாகிறாரு. அந்த அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வெற்றியாளர், இந்த வெற்றியாளர்கள் தான் நீங்க கவனிக்கணும்னு சொல்ல வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட நீங்க போன் பண்ணி கேட்டு அவங்க எப்படிலாம் அவங்க அனுபவத்தை வந்து நீங்க இலவசமா வாங்கிக்கலாம். அப்படி அந்த ஓட்டுநர் போறாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லாம யாருக்கு போகும்போது பஞ்சர் ஆயிடும், டீசல் போற இடத்துல லேட் ஆகும். இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு ஒரு ஓட்டுநர் வந்து இலக்கை அடைகிறார். அப்ப வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி. அதைத்தான் தலைப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு சின்ன வரிகளை மட்டும் சொல்லிக்கிறேன். கண்ணதாசன் வந்து 60 வருடத்துக்கு முன்னாடி எழுதிய ஒரு பாடல், வாழ நினைத்தால் வாழலாம். அதுல வந்து ஒரு அருமையான வரிகள், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். இது ஓட்டுநருக்கும் சரி, நம்ம வெற்றி பெறக்கூடிய வருங்காலத்தில் பிரியா மாதிரி ஆட்களுக்கும் அது தேவைப்படும். பார்க்க நினைத்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்து. என்னோட பேர் வந்து முருகேஸ்வரி. என்னை வந்து பொண்ணுத்தாய்க்கா தான் இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஐடியாவுமே இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து பிகினர்ஸ். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது. எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் சொத்து சேர்த்து வைக்கல, சேம் எங்கள் மாமனார் மாமியாரும் சொத்து சேர்த்து வைக்கல. ஸோ ஒரே கான்ஃபிடென்ட் வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பசங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், அந்த ஒரு தாட் தான் இருந்தது. பட் ஆனால் என்கிட்ட அந்த சுச்சுவேஷனில் மணி எதுவும் கிடையாது. போய் பார்க்குறோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதில் இருந்த கான்செப்ட் என்னென்னா இஎம்ஐ கான்செப்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஸோ எல்லாருமே அதே மாதிரி இஎம்ஐல அவைல் பண்ணி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி வந்து பாருங்க, நீங்களும் உங்க பசங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்துவீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். 25ஆம் தேதி ஒரு அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறா சொல்லி நம்ம எல்லாம் கைதறணும். ராணி தேனி சுந்தரமூர்த்தி அவருடைய துணைவியார் சுப்புலட்சுமி அம்மா. எனக்கு வந்து சுப்புலட்சுமி அம்மாவும் சரி, சுந்தரமூர்த்தி சாரும் சரி, இவங்க 2 பேருக்காக தான் இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எந்நேரமும் அடுத்தவருடைய நலனை நினைப்பதற்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த பாட்டு அவங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு தப்பான விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சுந்தரமூர்த்தி சார் என்னை வாழ வச்சார், சுந்தரமூர்த்தி சார் என்னை வெளிநாடு கூட்டு போனார், சுந்தரமூர்த்தி சார் என்னை தொடர்ந்து சம்பாதிக்க வச்சார் எல்லாம் சொல்றீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்த்து சுந்தரமூர்த்தி அவர்களை வந்து வாழ வச்சிருக்கீங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அவர் கொடுத்த டார்கெட் நீங்க யாருமே ரீச் பண்ணல, நீங்க ஒருத்தருமே வியாபாரம் பண்ணல. அவருக்கு மீட்டிங் போடுவாரா? அப்போ அவருடைய வெற்றி, இந்த வெற்றி விழா கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் இங்க உட்கார்ந்து முன்னால நீங்க வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார். அதனாலதான் கறியும் மீனும் சோறு எல்லாம் போட்டு சுற்றுலாவும் கூட்டிட்டு வந்து கொதிக்கிற மண்ணில் இருக்கிற உங்களை எல்லாம் குழு குழு என்கின்ற மூணாரில் அழைத்து வந்து குதூகலமா இருக்க வைக்கிறார். அதான் நன்றி கடன் பார்த்து சொன்னாங்க. 20 சைட்டு வித்தா வெளிநாடு கூட்டு போனார் ஒரு காலத்துல, 10 சைட்டு வித்தா ஒரு நாடு வெளிநாடு கூட்டு போனார் ஒரு காலத்துல.
5 சைட் வித்தா வெளிநாடு கூட்டு போனார் ஒரு காலத்துல. இப்போ 2 சைட் அப்படிதான் சொன்னீங்க. ஒண்ணு கேட்டாங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். அடுத்த அநேகமா அந்த ஆஃபர் இந்த மேடையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் அடிக்கடி வேலை பேசுறோம் இல்லையா. அன்பு ரியல் எஸ்டேட்னுடைய ஏஜெண்டா யார் பதிவு பண்றாங்களோ அவங்களெல்லாம் வெளிநாடு கூட்டு போகின்ற ஒரு முடிவு இருக்கு. நீங்க சைட் எல்லாம் நிற்க வேண்டியது இல்லை. ஏஜெண்டா பதிவு செய்துட்டீங்கன்னா அவர் வெளிநாடு கூட்டு போறாரு. அப்படி ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் நீங்க நிறைய பணம் வேணும் சம்பாதிச்சிட்டீங்க, மனிதர்களை சம்பாதிங்க. ஏன்னா நம்ம வந்து போகும்போது பணத்தை கொண்டு வந்தோம். இருக்கும் வரை எத்தனை பேரோடு இருந்தோம் என்பது அல்ல, இறந்த பிறகு நம்முடைய சவத்துக்கு பின்னால் எத்தனை பேர் வந்தாங்கன்றதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம். சார்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன், சார் வேணும் இன்னும் நிறைய மனிதர்களை சம்பாதிங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நீங்க சம்பாதிக்கணும். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. நிறைய பேர் புதியவங்க வந்திருக்காங்க, பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கோ அதை விட வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த அலெக்ஸ் ஒரு தம்பி அடிக்கடி சொல்லுவார், சார் என்னுடைய மனசாட்சி சார் சொல்லுவார், அவனை காணும். அப்புக்கிட்ட ஒருத்தர் அவரை காணும், பகவதிநாதன் ஒருத்தர் அவரை காணும், பிரதீப் குமார் ஒருத்தர் அவரை காணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை வியாபாரம் நடக்குது, வியாபாரம் செய்யறாங்க, அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த வியாபாரம் செய்ய முடியல, ஏதாவது ஒரு காரணத்துல விலகிட்டாங்கன்னா நம்ம விட்டு விலகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு. அவங்களும் இங்க வந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. 2015 நீங்க எல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால வந்து 7 வருஷத்துக்கு முன்னால வந்து சொன்னீங்க. நான் வந்து சாரோட 2015 இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சைட்டு கூட வித்ததில்லை. அப்படி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்ற வள்ளுவனுடைய வாக்கை மெய்ப்பிக்கிற மாதிரி என்னால ஒரு துன்பம் மட்டும்தான் நேரும். ஏன்னா நான் வந்தா அவருக்கு செலவு. அப்படி என்னால வந்து எந்த பலனும் கிடைக்காத ஒரு பால்ராஜ் வந்து தொடர்ந்து இந்த மேடைக்கு வர முடியுது, நீங்க போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் வர முடியுதுன்னு சொன்னா உங்களுக்காக வந்து உழைத்து ஓடாய் தேய்ந்து நீங்க நிறைய கமிஷன் கொடுத்துருப்பீங்க, நிறைய வெளிநாட்டு கூட்டு போயிருப்பீங்க, அது ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனாலும் அந்த மனிதர்கள் நீங்க வந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சி கூடுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா மீண்டும் சார்கிட்ட இந்த மேடையில் ஒரு கோரிக்கை நான் வைக்கணும்னு நான் விரும்புறேன். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க என்ன டார்கெட் கொடுக்குறீங்களோ அதை பல மடங்கு செய்து முடித்து நீங்க சொல்லக்கூடிய ஊர்களுக்கு வந்து தான் மட்டுமல்ல, அந்த இவங்க தேவதாசா ராஜா கொஞ்சம் அம்மா அந்த கண்ணாடி போட்டோம்மா கொஞ்சம் ஓட்ட காட்டும். ஏன்னா அவங்க கணவர் செய்வார்னு நம்பின காரியம் நடக்காம போச்சு, அவங்க மகன் செய்வார்னு சொல்லி நம்பின காரியம் நடக்காம போச்சு. சுந்தரமுத்து சார்னால நடந்தது. ஆனா அந்த அம்மா இன்னொரு சேர்த்து செஞ்சிருக்காங்க. இவங்க விற்பனை செய்வதன் மூலமாக யார் கூட்டிட்டு போவாங்க வெளிநாட்டுக்கு நம்பினாங்களோ அவரை இந்த அம்மா கூட்டிட்டு போனாங்க. அப்படியான பெண்மணிகள் எல்லாம் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, அப்படி உள்ள திறமையானவர்கள் எல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க. காரணத்தினாலும் நிறைய விளம்பர படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி நாங்க ரியல் எஸ்டேட்காரங்களுடைய விளம்பரங்கள் எல்லாம் எடுக்க போகும்போது பேருந்து நிலையத்திலிருந்து 5 நிமிட தூரத்தில், பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து 10 நிமிட தூரத்தில், அப்படிதான் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நிமிஷ கணக்கில் சொல்லுவாங்க. அதே போல அந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் வந்து அவர் எங்கேயோ ஒரு சொகுசான பங்களால் இருப்பாரு, நமக்கு காட்டக்கூடிய இடம் வந்து பாம்பு பள்ளி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை காட்டி விற்பனை பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து சுகாதாரத்தை விரும்புகிற, உடற்பயிற்சியை விரும்புகிற, உடல் நலத்தை பேணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அங்க சிறந்த ஒரு நீச்சல் குளம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம், அது தரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். வெளியில இருந்து யாராவது ஒருவர் வந்து நம்மை பார்க்க வரணும்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டா, அல்லது பெரும்பாலான மனிதர்கள்ட்ட வந்து நம்ம வீட்டுல தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, அவங்க கொஞ்சம் சங்கோச்சப்படுவாங்க. அப்போ நம்ம வெளியில் தங்க வைக்கணும், அதற்கு தேவையான ஒரு லாட்ஜ், இதை காட்டிலும் நல்ல ஒரு அறுசுவை உணவை தரக்கூடிய அருமையான சைவ உணவகம், இத்தனையும் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டினுடைய அரங்கத்துக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள இருக்கான்னு சொன்னா நான் தமிழ்நாடு முழுக்க சுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அடிப்படையில் நான் சொல்றேன். எந்த
அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் இருக்கிற அந்த அருமையான மண்ணை உங்களுக்கு விற்பனை செய்து எப்பவுமே என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார், அது எந்த காலமா இருந்தாலும் சரி, சுந்தரமூர்த்தியாகவே இருந்தாலும் சரி, அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நானாரோ பாராட்டு இன்னும் யார் யாரோ வந்து தாராட்டு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே அதில் அன்னச்சிறகினில் பட்டு போகினில் அன்னச்சிறகினை மெல்லனை விட்டு வைத்தே. சுந்தரமுத்து சார், நான் ஒரு மனிதர் எவ்வளவு பேரை அன்பின் மூலமாக சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவரு மனித தேனி அப்படின்னு சொல்றாங்க. நான் நேற்று வந்ததுலேருந்து நான் கண்காணிச்சேன் அவருடைய நடவடிக்கைகளை. தேனி மாதிரி சுறுசுறுப்பாக தான் இருக்காரு. அது அவருக்கு அந்த பட்டம் புரிஞ்சுதான். நான் சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே லெவலி பார்க்காரு. இந்த தலை வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த களை வேலை, இந்த களை வேலை செய்வது என்பது எல்லாருக்கும் சரியா வராது. நான் காலையில பாக்குறேன், இங்க பார்க்கும்போது சேர்ந்தா எடுத்து போட்டு இருக்காரு. அந்த தலை வேலை செய்வதற்கு அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரு சொன்னா செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்படி அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த களை வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் தலைமை பண்புக்கு உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. தினங்களில் ஆன்மீக விருது வாங்க காத்திருக்கும் நமது ரியல் எஸ்டேட் கம்பெனி உரிமையாளர் விருது டாக்டர் மனித தேனி சுந்தரமுத்து சார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஐயா, ஒரு சிறு வேண்டுகோள், அந்த மனித தேனிங்கிற பட்டம் விருதுநர் கலெக்டர் அவர்களால் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. சார் எந்த வருடம் சொல்லுவாங்க. ஜெயவிலாஸ் ஹவுஸ்மானிடம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் விலைக்கு வாங்கி நாங்க ஒரு 5-6 பேர் டைரக்டர் சேர்ந்து இந்த பிளாட்டை கன்வெர்ட் பண்ணோம். அந்த முதலாட்ட இடம் வாங்கி கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் முதலாளி பணம் கட்டி ஒரு பிளாட்டை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு பின்னாடி சம்சாரிகிட்ட இடம் வாங்கி கிட்டத்தட்ட 327 ஏக்கர் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டு மனையை போட்டு 2004 நாங்க வெளியே கொண்டு வந்தோம். அந்த பிளாட்டை 11,837 பிளாட்டுகள் போட்டோம். போட்டு அதை 2004 போட்டு 2009 அத்தனை பிளாட்டுகள் எங்க குடும்பத்தை தவிர ஒரு 500 பிளாட் வச்சுட்டு மிச்சத்தை கூட நாங்க 10,000 பிளாட் வித்துட்டோம். பூராத்தை வித்துட்டு மறுபடியும் அந்த வித்த பிளாட்டுகளும் அதே வாடிக்கையாளர்கிட்ட அதே ஏஜென்ட் மூலமா நாங்க திருப்பி வாங்குவோம். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதுல பால்ராஜ் சார் சொன்னாரு, அலெக்ஸ் சார், பகவை சாரு, பிரதீப் குமார், அப்புக்குட்டெல்லாம் களத்துல வரல. நீங்களும் 10 வருஷத்துக்கு களத்துல வரமாட்டீங்க. அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்ப எனக்கு நீங்க வாங்குற பிளாட்டுகள் பூராமே எனக்கு அலெக்ஸ் வித்ததை திருப்பி வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. அதே பகவதி வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பிரதீப் சார் தான் கனடா போயிட்டாரு. அப்புக்குட்டன் சார் கொஞ்சம் உடல்ல சரியில்லாம இருக்கு. நானும் ராஜா வந்தாரு நினைக்கிறேன், வந்து பார்த்தாரு. அது மாதிரி எங்க நிறுவனத்துல நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அவர் அலெக்ஸ் சாரும் அலெக்ஸ் மட்டும் ரியல் எஸ்டேட்டை தனியா பண்றாரு. அந்த இடத்துல கொஞ்சம் இடங்கள் பண வசதி வந்ததுனால எங்க இடம் அந்த 327 ஏக்கர்ல தேசிய நெடுஞ்சாலை அருப்புக்கோட்டையில இருந்து பந்தல்குடின்னு ஒரு போகும். அந்த தூத்துக்குடி போற பாதை NHல 45B, அந்த 45B தேசிய நெடுஞ்சாலை ரோட்ல கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அகலம், உள்ள 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு 14 பாதைகள் தேசிய நெடுஞ்சாலை உள்ள போற மாதிரி 20 அடி, 25 அடி, 30 அடி அனைத்து பாதைகளும் போட்டு நாங்க பிளாட் போட்டு வித்திருக்கோம். எங்க மற்ற இடங்களை விட மதுரைக்கும் மற்ற இடங்களை விட பாதையெல்லாம் இங்க ஃப்ரீ. ஏற்கனவே பேசியிருக்காங்க. பத்திர செலவு ஃப்ரீ. 35% கொடுத்தீங்கன்னா பாதுகாப்பு அன்பு பராமரிப்பு. பாதுகாப்பு நான் அந்த வீட்டு அங்கே குடியிருக்கேன். எங்க JCB டோசர் நீங்க நாளைக்கு வந்தாலும் ஏதோ ஒருத்தர் டோசர் ஓடிட்டு இருக்கோம். நீங்க வித்த பிளாட்டு, நான் விற்க போற பிளாட்டு, வித்த பிளாட்டு, அத்தனை பிளாட்டு நாங்க சொல்றோம். எல்லாமே உங்களுக்கு இடத்த கூட சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். பாதுகாப்பு நீங்க திருப்பி விற்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும். அடுத்து பராமரிப்பு.
பராமரிப்புங்கிறது அந்த இடத்த பூரா பாதுகாப்பு. இது போக நீங்க விரும்புனீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் 10 ஆண்டுகள் கழிச்சு நாங்க உங்களுக்கு வித்து தரக்கு நாங்க தயாரா இருக்கோம். உங்களை மாதிரி புதிய இயக்கம் வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல அப்பன் சார் எல்லாம் சொன்னாங்கல்ல, அடுத்து லலிதா மேடம் வந்துருக்கீங்கல்ல, இங்க அடுத்த இன்னொருத்தர் வருவாங்க எல்லாரும். இது வந்து டிஎஸ்பி நினைச்சாருன்னா அவர் நான் இருந்தா மதுரையை ஒரு வளர்ச்சி வாங்கியிருப்பேன். அவரு வாங்கலாம். இதுல என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து அதுல அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த அனுபவத்துல 63 வயதுல இப்பயும் நான் பாதிப்பீங்க. பையனரே பணம் இருக்கும், பீரோல பணம் இருக்கும், ஆனா அந்த இடம் வாங்குறது அவங்களுக்கு குடுப்பனை இல்லையா, ஆனா அந்த இதா இல்ல. வீட்டுல பொம்பளையாளு நிறைய சொல்லுவாங்க, அம்மா சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பணமே இல்லையா. ஆமா, ஒரு சிலருக்கு வந்து அந்த குடுப்பனை இல்லாம இருக்க என்ன தெரியல. பட் 70 வயசுக்கு மேலே நிறைய இடங்கள் வாங்கி சம்பாதிச்சவங்க சரித்திரங்கள் பேசுது. தமிழ் ரசித்து பாருங்க, ரசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு விஷயம். மக்கள் வாங்குறாங்க, பணம் எல்லாத்தையும் இருக்கு, எல்லாத்தையும் பணம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா வந்து உட்கார்ந்து இடத்த பார்க்க சொல்லுங்க. நீங்க வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு இந்த சபையில சொல்றவங்களுக்கு இன்னொரு சவால் வருது. நீங்க இந்த ஏப்ரல் மாசம் கணக்கெடுத்துங்க. ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் மே 60 நாள் கணக்கெடுத்துங்க. 60 நாளைக்குள்ள மொத்தம் வந்து குறைந்தபட்சம் 10 முறை 60 நாளைக்குள்ள சனி ஞாயிறு வருது, கூட கவர்மெண்ட் லீவு நிறைய வருது. ஏன்னா பொதுமக்கள் வந்து லீவ் இருந்தா தான் வாடிக்கையாளர் வருவாங்க. கணவன் தெரியாது, மகன பருவம் முடித்த உடனே வேற வழி இல்லாம ஒண்ணு பண்ணாம பேசாம மகனை மட்டும் பாக்குறோம். என்ன கேட்க இவரை புட்ட முடிய பொண்டாட்ட சொல்லி போன உங்க அப்பா என்ன சொன்னாரு, எதுக்கு வாய திறக்காது, என்ன திறக்காத. ஒரு பிளாட்டை வாங்கணும், வெளிநாடு போகணும், அதுக்கு அங்கிட்டு போயிட்டு உங்க அம்மாட்ட போற இருக்குல்ல, நாம எங்க அம்மா கொடுக்க மாட்டேன். உங்க அம்மா பிளாட் வாங்க சரியா போச்சு, உங்க அம்மா நம்ம டூர் போயிருவோம். அப்படி அத்தனை 10,000 வாங்கிருக்கோம் அட்வான்ஸ் போட்டு, அது கூட விலையெல்லாம் அது கூட எத்தனை வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி சார் இந்த அரங்க இருக்காங்க. முதல்ல வந்தாங்க 15 பேர் ரொக்கமா கொடுத்து வாங்கினாங்க, 15 பேர் திருப்பி வித்துருக்காங்க. எந்தெந்த நாடு போயிருக்கீங்க ரோஜாராணி மேடம் சொல்லுங்க? தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, அந்தமான், சிங்கப்பூர், குரூஸ் கப்பல் வந்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு சிங்கப்பூர். தெளிவாங்க